Hello everyone, welcome to KR Max. PGTRB Unit Differential Geometry பார்க்கலாம். Representation of a space curve. First one என்ன பார்த்தீங்கன்னா space curve என்னன்னு பார்க்கலாம். Space curveங்கிறது என்னன்னா is a intersection of two surfaces. Space curveங்கிறது intersection of two surfaces. F1 இப்போ surface ரெண்டு surface என்ன எடுத்துக்கோனா F1 of x, y, z equal to 0, F2 of x, y, z equal to 0. ஸோ இது பேராமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன் எப்படி டினோட் பண்ணுவோன்னா XYZ இருக்குங்க இல்லையா இன்னொரு ஒரு பேராமீட்டர் யூங்கிற பேராமீட்டர் நோட் பண்ணுறோம். அப்போ x ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் யூ, ஒய் ஈக்குவல் டு ஒய் ஆஃப் யூ, z ஈக்குவல் டு இசட் ஆஃப் யூ. யூங்கிறது எதில் இருந்ததுன்னா ஜஸ்ட் ஒரு லிமிட் u1 to u2 வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் ஸ்பேஸ் கர்வ். ஸ்பேஸ் கர்வ் இஸ் நத்திங் இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ சர்ஃபேசஸ். இப்போ அது எக்ஸாம்பிள் ஸ்பேஸ் கர்வ் ஒன்று பார்க்கலாம் பாருங்கள். கன்சிடர் கியூப் கர்வ் வித் பேராமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன். ஒரு கியூப் கர்வ் எடுத்துக்கிறோம், ஸ்பேஸ் கர்வ். அந்த கியூப் கர்வோட பேராமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு யூ, ஒய் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் அண்ட் இசட் ஈக்குவல் டு யூ கியூப். இப்போ இந்த ரெண்டு இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ சர்ஃபேசஸ் பார்க்கணும் இல்லைங்களா, இதை வச்சு இங்கே பாருங்கள். இப்போ யூவை எலிமினேட் பண்ணோன்னா XY இசட்டில் கிடச்சுன்னா அதான சர்ஃபேசஸ். இப்போ இந்த XY ரிலேஷன் பாருங்களேன். இப்போ எக்ஸுக்கு யூக்கு பதில் ரீப்ளேஸ் எக்ஸை போடுங்க இந்த இடத்துல. அப்போ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அண்டு இங்கே ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுங்கள். எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், u into u, u power 4னு கிடைக்கும். u ஸ்கொயருங்கிறது y. அப்போ x z ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர். இப்போ x into z பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், u into u cube, that is u power 4. நம்மளுக்கு u ஸ்கொயரோட வேல்யூ தெரியும், ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்போ u ஸ்கொயரோட வேல்யூ y. என்னங்க வரும், y ஸ்கொயர். அப்போ x z ஈக்குவல் டு என்னது, y ஸ்கொயர். ஸோ இந்த ரெண்டு சர்ஃபேஸோட இன்டர்செக்ஷன் தான் நம்மளுக்கு கியூபிக் கர்வ் கிடைக்கிது. இதோட பேராமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன் x ஈக்குவல் டு யூ, ஒய் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர், இசட் ஈக்குவல் டு யூ கியூப். ஸோ இதில் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் இசட்டுங்கிறது என்னதுங்க, பேரபோலிக் ஸ்லீண்டர். ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸுங்கிறது சரிங்க, எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயருங்கிறது இஸ் அ கோன் வித் த வெர்டெக்ஸ் அட் த ஆரிஜின். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் பார்த்தாச்சா. ஸோ இந்த ரெண்டு சர்ஃபேஸ் ஸ்பெசிஃபை த கர்வ். இந்த கர்வ் இந்த சர்ஃபேஸ் தாங்க கர்வ் ஸ்பெசிஃபை பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ கர்வ்ஸ் சர்ஃபேசஸ் இஸ் த கர்வ். இது மட்டும் கிடையாது. நாட் ஓன்லி தட் கண்டைனிங் பாருங்க, நாட் ஓன்லி கண்டைனிங் த கியூபிக் கர்வ் 1 பட் ஆல்சோ இசட் ஆக்சிஸ் ஆஸ் அ ஈக்குவேஷன் டு சாட்டிஸ்ஃபை எக்ஸ் ஈக்குவல் டு 0, ஒய் ஈக்குவல் டு 0. இசட் ஆக்சிஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். தட் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0, ஒய் ஈக்குவல் டு 0 எடுத்திங்கன்னா, இப்போ எக்ஸ் 0 எடுத்திங்கன்னா இது சாட்டிஸ்ஃபை ஆகுங்களா அப்ளை பண்ணால். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0, ஒய் ஈக்குவல் டு 0, தட் இஸ் இசட் ஆக்சிஸும் இதுக்கு பேராமெட்ரிக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாட் ஓன்லி திட் இந்த பேராமெட்ரிக் ஃபார்ம் இருக்கு இல்லைங்களா ரெப்ரசன்டேஷன், இது மட்டும் உள்ள சாட்டிஸ்ஃபை ஆகிறது இதுவும். ஸோ ஈக்குவலன் ஒரு ஸ்பேஸ் கர்வ் பார்த்திங்கன்னா ஈக்குவலன் ரெப்ரசன்டேஷன் எடுத்துக்கலாம் ஸ்பேஸ் கர்வ். ஃபார் எக்ஸாம்பிள் பின்னாடி வரும் பாருங்கள் சொல்கிறேன். ஸோ பிஃபோர் தட் அந்த எக்ஸாம்பிளுக்கு முன்னாடி ஒரு 2 டெஃபினிஷன்ஸ் பார்த்தரலாம். என்ன டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா, let I be a real interval and m be a positive integer. ஒரு இன்டர்வல் I எடுத்துகிட்டு அது mங்கிற பாசிட்டிவ் இன்டிஜர் எடுத்துனா ஒரு ரியல் வேலிட் ஃபங்க்ஷன் f, ஒரு ஃபங்க்ஷன் அந்த இன்டர்வலை டிஃபைன் ஆகிறது இஸ் கிளாஸ் எம்னு சொல்லுவோம். இஸ் டு பி a கிளாஸ் எம். எப்படி கிளாஸ் எம் ஒரு ஃபங்க்ஷன் ரியல் வேலிட் ஃபங்க்ஷனை கிளாஸ் எம்னு எப்போ சொல்கிறோன்னா பாருங்கள், இஃப் எஃப் ஹாஸ் கண்டினியூஸ் mth டெரிவேட்டிவ் அட் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் I. That is means what is f has a continuous mth derivative at every point of I. அந்த ஃபங்க்ஷனெல்லாம் என்ன சொல்லுவோம்னா கிளாஸ் எம் ஆர் சில ஃபங்க்ஷன் சி பவர் எம் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். கிளாஸ் எம் அந்த ஃபங்க்ஷனு கிளாஸ் எம்னு சொல்லலாம், இல்லை ஃபங்க்ஷன் சி பவர் எம் ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். எப்போ சொல்கிறாங்க, எஃப் ஹாஸ் கண்டினியூஸ் mth டெரிவேட்டிவ். நத்திங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறத ஒரு எக்ஸு க்யூப் எடுத்துக்கோங்க. அப்போ எஃப் டேஷ் என்னங்க வரும், டெரிவேட்டிவ் பண்ணுங்கள். எஃப் டேஷுங்கிறது என்ன, 3x ஸ்கொயருங்களா. எஃப் டபுள் டேஷுங்கிறது 6x, எஃப் ட்ரிபிள் டேஷுங்கிறது 6, எஃப் 4ங்கிறது ஈக்குவல் டு 0 ஆகிடுங்க இல்லைங்களா. அப்போ இதோட கிளாஸ் என்ன சொல்கிறீங்க, அப் டு தேர்ட் டெரிவேட்டிவ் வரைக்கும் இருக்குது. அப்போ சி பவர் 3 எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன சொல்லுவீங்க, சி பவர் 3 ஃபங்க்ஷன். ஓகேங்களா, ஆர் 3 ஃபங்க்ஷன், 3 கிளாஸ் 3 அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகே, அடுத்த டெஃபினிஷன் பண்ணுங்கள். எ ஃபங்க்ஷன் இஸ் இன்ஃபினிட்டி டிஃப்ரென்ஷியபிள். அதே டிஃப்ரென்ஷியபிள் போயிட்டே இருந்தேன்னா எதுனா எடுத்துக்கலாம், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் எடுத்துக்கோங்க, டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். எங்கேயாவது டெரிவேட்டிவ்ஸ் 0 கடைசியில் முடியுங்களா, இல்லை. அது பாடி இ பவர் எக்ஸை பண்ணால் திருப்பி இ பவர் எக்ஸ் தானே டிஃப்ரென்ஷியேஷன், இ பவர் எக்ஸ் அகெயின். இப்போ எஃப் டேஷ் பண்ணிங்கன்னா இ பவர் எக்ஸ் தான்.
அப்படியே அப் டு திஸ் எஃப்ஆர் என் எது வரைக்கும் போட்டிங்கனாலும் உங்களுக்கு இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸ் தான் கிடைக்கும் போகுது. ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன் இன்ஃபினிட்டி டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் ஆகுதுன்னா இந்த ஃபங்க்ஷன் கிளாஸ் இன்ஃபினிட்டி ஆர் ஃபங்க்ஷன் சொல்லி சி பவர் இன்ஃபினிட்டி ஃபங்க்ஷன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் முடிஞ்சிச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறுங்கிற வெக்டர் வேலிடு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். டிஃபைன் ஒன் இன்டர்வல் ஐ அந்த ரியல் இன்டர்வல் எடுத்துக்கிட்டோம் இல்லைங்களா, அந்த ரியல் இன்டர்வலில் ஆறுங்கிற ஒரு வெக்டர் வேலிடு ஃபங்க்ஷன் எடுப்போம். எடுத்துகிட்டு அதை ஆர் டாட் பண்ணிங்கன்னா அந்த ஆர் டாட்னா என்னது, இது யூ ஸோ ஆர் ஃபங்க்ஷன் யூ கரஸ்பாண்டிங் அது பேராமெட்ரிக் ஃபார்மில் இருக்குங்களா, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். dr by du never vanishes. என்னங்க மீட்டிங் r dot not equal to 0 அவ்வளோதான். r dot not equal to 0னா அந்த வெக்டர் வேலிடு ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்வீங்க, ரெகுலர். The function is called regular. Oh, nothing. R dash is not equal to 0. That is r dotங்கிறது என்னங்க, rங்கிறது x, y function of r of x, y, z தானே. அந்த x தான் x of u, yங்க தான் y of u, zங்க தான் z of u ஃபங்க்ஷனை மாற்றணும் பேராமெட்ரிக் ஃபார்மாக. அப்போ இது என்ன, இது ஆர் டாட் பண்ணும்போது என்னங்க ஆகும், அந்த எக்ஸ் டாட் ஒய் டாட் இசட் டாட் தானே வரும். அதான் இங்கே போட்டிருக்காங்க. எக்ஸ் டாட் ஒய் டாட் இசட் டாட் வில் நெவர் vanish on I. R dot not equal to 0, that is means x dot y dot z dot not equal to 0. அடுத்த டெஃபினிஷன் பண்ணுங்கள். இப்போ ரெகுலர் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டோம். ரெகுலர்னா என்னது, ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் r dot not equal to 0. அந்த ரெகுலர் ஃபங்க்ஷன் has class m. அது கிளாஸ் எம்னா என்னங்க, அதான் கிளாஸ் எம்னா என்ன பார்த்தோம் டெஃபினிஷன், அதாவது mth டெரிவேட்டிவ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ அந்த கிளாஸ் எம் இருக்க ஃபங்க்ஷன் ரெகுலர் ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கணும், ரெகுலர் ஃபங்க்ஷன் கிளாஸ் எம் வந்துச்சுன்னா அதை என்ன சொல்வீங்கன்னா பாத் ஆஃப் கிளாஸ் எம். அவ்வளோதாங்க. இப்போ அங்கே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான். இப்போ ஒரு 3 டெஃபினிஷன்ஸ் பார்த்துட்டோம். அதை ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா. ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் எந்த ஸ்பேஸ்க்கு எடுத்துன்னா ஒரு சர்க்குலர் எலிக்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கு ஈக்குவலான ரெப்ரசன்டேஷன் பார்க்குறோம். ஸோ இது டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. The following are the two equivalent representation of a circular ellipse. R1 of u equal to a cos u, a sin u, bu. uங்கிறது இதுக்குள்ளே இருக்குது இன்டர்வல் I1 equal to closed 0, பைங்கிற இன்டர்வலில் R1 ஒரு ரெப்ரசன்டேஷன். ஸ்பேஸ் கவுக்கான இங்கே ஸ்பேஸ் கவுங்கிறது என்ன, சர்க்குலர் எலிக்ஸ். அதை எடுத்துகிட்டு அதுக்கான பேராமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன் நோட் பண்ணிட்டோம். இப்போ அனதர் பாருங்கள், R2 equal to a into 1 minus v squared by 1 plus v squared, 2ab by 1 plus v squared, 2b tan inverse of v. vங்கிற இன்டர்வல் எதுக்குள்ளே இருக்குன்னா I2 close 0, infinity. ஓகேங்களா. இப்போ let us take, நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா ரெண்டு ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா ரெப்ரசன்டேஷன். இப்போ vங்கிறது பை ஆஃப் யூங்கிற ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். பை ஆஃப் யூங்கிறது என்னென்னா tan of u by 2. இப்போ b இருக்க பிளேஸ்லலாம் tan of u by 2. இது ரெண்டும் ஈக்குவலன் ரெப்ரசன்டேஷன் எப்படி காட்டுறது, இது ரெண்டும் ஈக்குவலன்னு சொல்லியாச்சுங்க. இது எப்படின்னு வெரிஃபை பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். இப்போ விக்கு பதில் tan u by 2 எடுத்துக்கோங்க. அப்போ இங்கே அப்ளை பண்ணுங்கள். a into 1 minus tan squared u by 2 by 1 plus tan squared u by 2 வருங்களா, 2a tan u by 2 by 1 plus tan squared u by 2. இங்கே 2a tan inverse of tan of u by 2ன்னு வரும். அப்ளை பண்ணியாச்சுங்களா. இப்போ இங்கே பாருங்களேன், இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். cos uவா என்ன, cos 2u என்ன ஃபார்முலா, cos 2u equal to 1 minus tan squared u divided by 1 plus tan squared u தெரியும். ஸோ u 2uங்கும் போது u இங்கே u by 2 வந்துருக்கிறதுனால அப்போ u தானே வருங்க. அப்போ a cos u, ஸோ இதுவும் அதே சேம் திங் தான் ஃபார்முலா. 2 into tan u by 2 by 1 plus tan squared uனா sin u. இங்கே என்ன ஆகும், tan inverse tan கேன்சல் ஆகிடுங்களா. அப்போ 2b u by 2ன்னு வரும். அப்போ இங்கே ஒரு 2வும் கேன்சல் ஆகுது. அப்போ என்னங்க வரும், bu. அப்போ a cos u, a sin u, bu. R1 நம்ம ரெப்ரசன்ட் பண்ண R1 வந்துச்சுங்களா. ஸோ R2வும் R1 என்ன ஈக்குவலன் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த சர்க்குலர் எலிக்ஸ். பார்த்தீங்களா, R1 R2 ஈக்குவலன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், இதே மாதிரி ஈக்குவலன் ரிலேஷன் மென்ஷன் பண்ணுற மாதிரி இது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். லெட் I1ங்கிற இன்டர்வல் 0,π/2 இருக்குது அண்ட் I2ங்கிறது 0,1. R1 of uங்கிறது 2 cos squared u, sin 2u, 2 sin u on I1. Let us take u equal to pi of v equal to sin inverse of v. That is இங்கே என்ன எடுத்துக்கிறோன்னா uவை pi of v, uக்கு
வி ஆர் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், சைன் இன்வர்ஸ் ஆஃப் வின்னு எடுத்துக்கிறோம் யூ இருக்க பிளேஸில். அப்போ வி என்னங்க வரும், வி ஈக்குவல் டு சைன் யூன்னு வருங்களா. இப்போ இந்த இடத்துல யூக்கு பதில் சைன் இன்வர்ஸ் ஆஃப் வி அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும், சைன் என்னது R2 ஆஃப் வி. இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ நம்ம அந்த வி எடுத்துகிட்டு போட்டோம்ல, அதே மாதிரி இங்கே பாருங்களேன், சைன் ஸ்கொயர் யூ போடுங்களேன். 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் யூனா என்னங்க, 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டானா காஸ் ஸ்கொயர் தீட்டாங்களா. ஸோ அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்துருச்சு. அடுத்தது சைன் 2u. சைன் 2u என்ன ஃபார்முலா, சைன் 2u ஈக்குவல் டு 2 சைன் யூ காஸ் யூ தானேங்க. ஸோ விங்கிறது என்னது, சைன் யூ, சைனுக்கு போட்டுடலாம். ஆனால் காஸ் யூக்கு எப்படி போடுவோம்னா ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் யூன்னு போடலாங்களா. அதுதான் இங்கே அப்ளை பண்ணிருக்காங்க. இப்போ 2 அப்படியே வருது, விக்கு சைன் யூக்கு வி ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் விக்கு வி ஸ்கொயர்ட் கம்மா 2 சைன் யூ. ஸோ 2 இன்ட்டு வி எடுத்துக்கும் அப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா, ஈக்குவலன்ட் வந்துருச்சுங்களா. ஓகே, அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா ஆர்க் லென்த். ஆர்க் லென்த் எங்கே பாருங்கள், ஒரு ஆறுங்கிற பேராமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன் உள்ள கர்வ் எடுத்துக்கிட்டோன்னா ஆர் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் யூ, பேராமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன் ஆர் ஆஃப் யூ எடுத்துட்டோன்னா அதோட கர்வோட லென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஈக்குவல் டு எஸ் ஆஃப் யூ ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஏ டு யூ மாலஸ் ஆஃப் ஆர் டாட் ஆஃப் யூ டியூ. ஸோ ஆர்க் லென்த்தோட ஃபார்முலா இதுதான், எஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஏ டு யூ மாலஸ் ஆஃப் ஆர் டாட் யூ டியூ. ஆறுங்கிறது என்னங்க, எக்ஸ் கமா ஒய் கமா இசட்டுங்களா. அப்போ என்ன வரும், மாலஸுங்கும் போது டிஸ்டன்ஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் டாட் ஸ்கொயர் இப்படி தானேங்க வரும். எக்ஸ் டாட் என்னது எக்ஸ் டாட் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டாட் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் டாட் ஸ்கொயர் அதுதானுங்க வரும். மாலஸ் ஆஃப் ஆர் டாட் யூக்கு ரீப்ளேஸ் பண்ணலாம். இது என்ன சொல்லுவீங்க, கார்ட்டீஷியன் ஃபார்மா. ஸோ இதான் ஆர்க் லென்த். அகெயின் சொல்கிறேன், ஆர்க் லென்த்துங்கிறது என்னங்க, இன்டெக்ரல் ஏ மாலஸ் ஆஃப் ஆர் டாட் யூ இன்ட்டு டியூ. ஸோ இதை கார்ட்டீஷியன் மென்ஷன் பண்ணலாங்களா, கார்ட்டீஷியன் ஃபார்முக்கு பார்க்கலாம். அப்போ இந்த கார்ட்டீஷியன் பேராமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன் என்னென்னு பாருங்கள், எஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஏ டு யூ ரூட் ஆஃப் எக்ஸ் டாட் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டாட் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் டாட் ஸ்கொயர் இன்ட்டு டியூ. ஆறுங்கிறது எக்ஸ் ஆஃப் ஒய் காமா எக்ஸ் காமா ஒய் காமா இசட்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அப்போ ஆர் டாட்டுங்கும் போது மாடுலஸ் இருக்கும் போது டிஸ்டன்ஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் டாட் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டாட் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் டாட் ஸ்கொயர். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள் ஒரு தியரம் என்னென்னா ஸ்டேட்மெண்ட், ஆர்க் லென்த் ஆஃப் அ கர்வ் இஸ் இன்வேரியன்ட் அண்டர் பேராமெட்ரிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். பேராமெட்ரிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் ஆர்க் லென்த்துங்கிற அது என்னங்க, இன்வேரியன்ட். இப்போ ஆர்க் லென்த்து வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆர்க் லென்த்து ஃபைன் பண்ணுற மாதிரி. ஸோ அகைன் என்ன கர்வ் எடுத்துக்கிறோன்னா சர்க்குலர் ஹெலிக்ஸ் தான் ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு சர்க்குலர் ஹெலிக்ஸ். இப்போ இங்கே என்ன கேட்குறாங்க பாருங்கள், ஃபைண்ட் த ஆர்க் லென்த் ஆஃப் 1 கம்ப்ளீட் டர்ன். ஆர்க் லென்த்தோட 1 கம்ப்ளீட் டர்ன் கேட்குறாங்க ஆஃப் த சர்க்குலர் ஹெலிக்ஸ். ஆர் ஆஃப் யூ ஈக்குவல் டு ஏ காஸ் யூ கமா ஏ சைன் யூ கமா பி யூ. யூங்கிறது என்ன லிமிட், மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. பட் ஏ என்ன சொல்கிறாங்க, இந்த கான்ஸ்டன்ட்ங்கிறது கிரேட்டர் தென் 0 அண்டு அப்டைன் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஹெலிக்ஸ் வித் த எஸ் எஸ் பேராமீட்டர். இப்போ யூ பேராமீட்டரில் மென்ஷன் பண்ணி தானே என்னது சர்க்குலர் ஹெலிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா எஸ்ங்கிறது என்னது, எஸ்ங்கிறது என்னதுங்க, ஆர்க் லென்த். ஆர்க் லென்த்தை பேராமீட்டராக வச்சு நீங்கள் எனக்கு சர்க்குலர் ஹெலிக்ஸுக்கு என்ன ஆன்சர்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் ஆர்க் லென்த் 1 கம்ப்ளீட் டர்னுக்கு என்ன ஆர்க் லென்த் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, பார்க்கலாங்களா கிவன். ஏன்னா ஈக்குவலன்ட் ரெப்ரசன்டேஷன் இருக்குன்னு நம்ம சொல்லியாச்சு இல்லைங்களா ஒரு கர்வுக்கு. அதனால தான் இங்கே வந்து ஆர்க் லென்த் யூவில் கொடுத்துருக்காங்க, அதே எஸ்ஸில் எனக்கு பேராமீட்டராக வச்சு சர்க்குலர் ஹெலிக்ஸ் சொல்லுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு ஆர்க் லென்த் என்னன்னு தெரிஞ்சதுன்னு சொல்ல முடியும். ஆர்க் லென்த் ஃபஸ்ட் ஃபைன் பண்ணலாம். அப்போ ஆர்க் லென்த்துக்கு என்ன ஃபார்முலா, இன்டெக்ரல் ஏ டு யூ மாலஸ் ஆஃப் ஆர் டாட் ஆஃப் யூ இன்ட்டு டியூ தான் ஃபார்முலா. அப்போ கொடுத்துருக்க ஆருக்கு ஆர் டாட் ஃபைன் பண்ணலாம். அப்போ ஆர் டாட் ஈக்குவல் டு என்னங்க வரும், ஏ அப்படியே வரும். காசை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சைன் யூ, சைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் காஸ் யூ, யூவை பண்ணால் 1. ஸோ ஆர் டாட் கண்டுபிடிச்சாச்சுங்களா. இப்போ மாலஸ் ஆஃப் ஆர் டாட், மாலஸ் ஆஃப் ஆர் டாட்னா என்னங்க, ரூட் ஆஃப் எக்ஸ், இது எக்ஸ் கமா ஒய் கமா இசட், எக்ஸ் டாட் கமா ஒய் டாட் கமா இசட் டாட், இது எக்ஸ் கமா ஒய் கமா இசட். கார்ட்டீஷியன் ஃபார்ம் ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா ஃபார்முலா, ரூட் ஆஃப் எக்ஸ் டாட் ஸ்கொயர் x dot squared plus y dot squared plus z dot squared னு பார்த்தோம். அப்போ இது அப்ளை பண்ணலாங்களா. அப்போ இங்கே அப்ளை பண்ணால் என்ன வரும், a squared sin squared u plus a squared மைனஸ் டு மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும், a squared cos squared u plus b squared. ஸோ இதுலேருந்து பாருங்கள் ஃபஸ்ட் 2 டேர்ம்லேருந்து a ஸ்கொயரை காமனாக எடுக்கலாங்களா. அப்போ காமனாக எடுத்தால் என்ன வரும், sin squared u plus cos squared u வருதுங்களா. ஸோ இதுக்கு நம்மளுக்கு என்ன வேல்யூ தெரியும், 1ன்னு தெரியுங்களா. அப்போ என்ன ஆன்சர் வரும், ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் இன்ட்டு டியூ. யூவை பொறுத்து தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். ஸோ திஸ் இஸ் அ கான்ஸ்டன்ட், அதனால் அவுட் சைட் எடுத்துக்கலாம். ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் இன்டெக்ரல் 0 to u du. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்னங்க வரும், u வருங்களா, u. அப்போ
சாரி டிஃப்ரென்ஷியேஷன் இன்டகிரேட் பண்ணால் அப்போ ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு யூ இன்டகல் டியூங்கும் போது என்ன வரும் யூ வரும். யூ லிமிட் இங்கே என்னது 0 to u. அப்போ அப்பர் லிமிட் ஃபஸ்ட்டு யூ அப்ளை பண்ணுவீங்க -0. ஸோ -0னா யூ தான் ஆன்சர் வரப்போகுது. ஸோ u -0னா என்ன வரப்போகுது யூ தான் ஆன்சர். அப்போ ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் இங்கே இந்த ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு நம்மளா ஒரு நேம் கொடுத்துக்கிறோம் சீனு. அப்போ ஆன்சர் என்ன வரும் ஆர்க் லென்த் இஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு யூ. ஸோ ஆர்க் லென்த் கண்டுபிடிச்சாச்சு. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஆர்க் லென்த் இன் 1 complete turn கேட்குறாங்க. ஆர்க் லென்த் ஆஃப் 1 complete turn. அப்போ ஒரு கம்ப்ளீட் டர்ன் என்னங்க 360 டிகிரி தானே, அப் டு 2π தானே. அப்போ u0ல் ஸ்டார்ட் பண்ணால் u0 to அப் டு எது வரைக்கும் வரும் 2π வரைக்கும் போகும். அப்போ when u equal to u0 1 turn 1 complete 1 360 முடியறதுக்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ u0 ப்ளஸ் u0ல் ஸ்டார்ட் பண்ணால் u0 ப்ளஸ் 2π. அப்போ என்ன ஆர்க் லென்த். அப்போ ஆர்க் லென்த்துங்கிறது என்ன தெரியும் ஆல்ரெடி தெரியும். ஸோ இருந்தாலும் திருப்பி அகைன் இன்டர்வல் எப்படி மாறும் u0 to u0 ப்ளஸ் 2π இன்டர்வலில் அது அந்த சிம்பிளிஃபிகேஷன் ஏற்கனவே பண்ணியாச்சு. ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ஃபைனல் ஆன்சர் அந்த லிமிட் அப்ளை பண்ணுறது மட்டும்தானே, அதை அந்த டேர்ம் மட்டும் எடுத்துக்கலாம். 0 to uக்கு பதில் u0 to u0 ப்ளஸ் 2π. இங்கே என்ன வரும் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் du. இது எப்பயும் போல் கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துகிட்டு du பண்ணால் என்னங்க யூவா யூ லிமிட் இப்போ இங்கே அப்ளை பண்ணுவீங்க. அப்போ u0 ப்ளஸ் 2π மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது u0. அப்போ u0 கேன்சல் ஆகி என்ன ஆன்சர் 2π. ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயருக்கு தான் என்ன எடுத்துருக்கோம் சி. அப்போ எஸ் ஈக்குவல் டு என்ன வருது 2π இன்ட்டு சி. வேர் சிங்கிறது ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். 1 complete டர்னுக்கு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஆல்சோ என்ன கொஷின் கேட்டிருந்தாங்க இன்னும் the equation of x with s as a parameterல எனக்கு ஃபைன் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு. அது எப்படின்னு பார்க்கலாங்களா. இப்போ நம்மளுக்கு என்ன ரிசல்ட் ஃபைனலாக கிடச்சிது எஸ்ஸுக்கும் யூக்கும் ரிலேஷன் இதுதான் ஆர்க் லென்த்தாக கிடச்சிது. ஆர்க் லென்த்துங்கிறது என்னது எஸ் ஈக்குவல் டு சியூன்னு வந்துச்சு. இதில் நம்ம யூ ஈக்குவல் டு யூக்கு மாற்றிக்கலாங்களா. அப்போ யூ ஈக்குவல் டு என்ன வரும் எஸ் பை சின்னு வருங்களா. யூ ஈக்குவல் டு எஸ் பை சி நத்திங். அப்போ கொடுத்துருக்கேன் சர்க்குலர் லெக்ஸ் ரெப்ரசன்டேஷன் என்னங்க ஆர் ஆஃப் யூ ஈக்குவல் டு யூவில் என்ன ரெப்ரசன்டேஷன் சர்க்குலர் லெக்ஸ் ஏ காஸ் யூ ஏ சைன் யூ கமா bu. ஸோ யூக்கு பதில் என்ன எடுத்து போகிறோம் எஸ் பை சின்னு அப்ளை பண்ண போகிறோம். அவ்வளோதான் ஆர் ஆஃப் எஸ் சி. அப்போ எஸ்ஸில் எழுதணுன்னா ஏ காஸ் யூ இருக்க பிளேஸில் எஸ் பை யூ கமா ஏ சைன் இருக்க பிளேஸ் யூ பை எஸ் பை யூ ஏ சைன் எஸ் பை யூ கமா பியூன்னு இருக்குது யூ ஒரு பிளேஸில் எஸ் பை யூ. ஸோ விச் இஸ் தட் நம்மளுக்கு தேவையான ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. ஓகேங்களா. ஸோ அனதர் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதே ஆர்க் லென்த் ஃபைண்ட் பண்ணுற மாதிரி லென்த் ஆஃப் த கர்வ் கிவன் அஸ் த இன்டர்செக்ஷன் ஆஃப் surfaces x squared by a squared minus y squared by b squared equal to 1. x equal to என்ன சொல்கிறாங்கன்னா a cos h z by a from the point a 0 0 to the point x y z. நத்திங் அதே ஆர்க் லென்த் தான் கேட்குறாங்க. என்ன இன்டர்செக்ஷன் ஆஃப் ரெண்டு சர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க x squared by a squared minus y squared by b squared equal to 1 and x equal to a cos h z by a. ஸோ ப்ராப்ளம் சொல்யூஷன் பார்க்கலாங்களா. இப்போ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல். ஸோ இதுக்கான பேராமெட்ரிக் ஃபார்ம் நம்மளுக்கு தெரியும் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் ஹெச்டி ஒய் ஈக்குவல் டு பி சைன் ஹெச்டி. ஓகேங்களா. அண்ட் ஆல்சோ அவங்க என்ன கிவன் இன்னொன்று கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் ஹெச் இசட் பை ஏ. நம்மளோட பேராமெட்ரிக் ஃபார்ம் கம்பேர் பண்ணுங்கள். அப்போ டி இருக்க பிளேஸில் என்னங்க இருக்குது இசட் பை ஏ. ஸோ அப்போ டி ஈக்குவல் டு என்ன வரும் இசட் பை ஏ. ஸோ இசட் பை ஏங்கும் போது நம்மளுக்கு இசட் தானே இசட். அப்போ என்ன ஆகும் இசட் ஈக்குவல் டு ஏ இந்த பக்கம் போயிடுங்களா ஏடி. So therefore the parametric equations இந்த ரெண்டு சர்ஃபேஸ்க்கு parametric equation என்ன ஃபார்ம் ஆகும் x equal to a cos ht y equal to b sin ht z equal to at. ஆர்க்லேருந்து நம்மளுக்கு தெரியும் இன்டகல் என்னங்க மாடுலஸ் ஆஃப் r dot u மாடுலஸ் ஆஃப் a to u இல்லைங்களா. r dot of u into du. r dotங்கிறது என்ன கார்ட்டீசியன் ஃபார்முலா root of x dot squared plus y dot squared plus z dot squared equal root of x dot squared plus y dot squared plus z dot squared. இப்போ இங்கே x dot y dot z dot என்னன்னு தெரியணும் இல்லைங்களா. நத்திங். இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது தானே. ஏ காசை பண்ணால் என்னங்க வரும் சைன் ஹெச்டி வருங்களா. ஏன்னா மைனஸ் வராது ஹைபர்போலிக் ஃபங்க்ஷனால். சைன் ஹெச்டிங்கிறது என்ன டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் பி அப்படியே இருக்கும். சைனை பண்ணால் காஸ் ஹெச்டி வரும். இங்கே டீயை பண்ணால் 1 ஏ மட்டும் இருக்கும். ஸோ இதை ஸ்கொயர் பண்ணணும் இல்லைங்களா. ஸ்கொயர் பண்ணால் அப்போ ஏ ஸ்கொயர் சைன் ஹெச் இதோட டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்தீங்கன்னா இவன் எழுதிக்கலாம் ஏ sin ht y dot b cos ht z dot equal to a. ஸோ இங்கே அப்ளை பண்ணுங்கள் a squared sin h squared t plus b squared sin h squared t plus a squared into dt.
ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணலான்னா ஏ ஸ்கொயர்டை காமன் எடுக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்லேயும் தேர்ட் டேர்ம்லேயும் ஏ ஸ்கொயர்டை காமன் எடுத்திங்கன்னா என்ன வரும்? sin h ஸ்கொயர் டி ப்ளஸ் 1 ப்ளஸ் பி ஸ்கொயர்டு. அப்போ 1 ப்ளஸ் sin h ஸ்கொயர் டி என்னங்க எழுதலாம்? cos h ஸ்கொயர் டின்னு எழுதலாங்களா? ஓகே, எழுதிட்டோம். இப்போ இதை ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. அப்போ இங்கேருந்து என்ன பாருங்கள், cos h ஸ்கொயர் டியை காமனாக வெளியே எடுத்துடலாமா? ஸோ வெளியே எடுத்தோன்னா என்ன வரும்? ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இன்டூ காஸ் ஹெச் ஸ்கொயர் டின்னு வரப்போகுது. ஸோ இந்த ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். ரூட்டுக்குள்ளே sin h ஸ்கொயர் வெளியே எடுத்தோன்னா sin h டின்னு வருங்களா? ஓகே, ஸோ இதில் அடுத்த ஸ்டெப் இது கான்ஸ்டன்ட் வெளியே போட்டுடலாம். இன்டர்வல் 0 to t இன்டர்வல் சொல்ல போட்டுட்டேன் பாருங்கள். இன்டர்வல் என்ன கொடுத்துருக்காங்க? a 0,0 x a y zன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ இங்கே என்ன இன்டர்வல் வரும்னா டீக்கு கன்வெர்ட் ஆகும்போது 0 to t. இப்போ ஏன்னா இசட்டுக்கு இங்கே 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? t ஈக்குவல் டு t ஈக்குவல் டு இசட்னு கிடைக்குங்களா? அப் டு திஸ். அப்போ இன்டர்வல் டீயில் எங்கே ஸ்டார்ட் ஆகும்னா 0 to t எடுத்துக்கிறோம். அப்போ 0 to t வரைக்கும் போகும். ஓகேங்க, 0 to t cos h t into dt. இங்கே பார்த்தோம் இல்லைங்களா, காசை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? sin h t இன்டர்வல் 0 to t வரும். ஸோ லிமிட் அப்ளை பண்ணலாங்களா? அப்போ sin h t மைனஸ் 0னா sin h t மட்டும் வரும். அப்போ ஆன்சர் என்னங்க? ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இன்டூ sin h t. இது கூட நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். என்னது நம்மளுக்கு y ஈக்குவல் டு என்னது? b sin h tன்னு தெரியுங்களா? அப்போ தீஸ் இம்ப்ளை sin h tக்கு பதில் என்ன போடலாம்? y by b. ஸோ ரிசல்ட்டு இப்படியும் கேட்கலாம். ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் y by bன்னு எழுதிக்கலாம். இதுதான் நம்மளோட ஆர்க் லென்த். ஸோ அகெயின் இதை கூட வேர் s ஈக்குவல் டு c u by b வேர் c ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ c கூட ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர்டை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த sin h tக்கு பதில் y by b. இந்த ரிசல்ட்டு ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்தது பார்க்கலாம், அடுத்த கண்டினியூஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அகெயின்.